السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف، يحرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அவனது வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ராவினுடைய புதிய வருடத்தை நாம் அடைந்து சில நாட்கள் கழிந்திருக்கிறது. 1447வது வருடத்தில் பல்வேறு வரலாறுகளை நினைவு கூறக்கூடிய அடிப்படையில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். ஹிஜ்ராவினுடைய துவக்க மாதமாக இருக்கிற முஹர்ரம் மாதம் இரு பெரும் வரலாறுகளை உள்ளடக்கியது. அதிலே முதலாவது வரலாறு ஹிஜ்ராவை குறித்தது. கடந்த வாரத்திலே ஹிஜ்ரா ஏற்படுத்தக்கூடிய பாடங்கள், படிப்பினைகளை பற்றிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான வரலாறு என்பது ஆஷூராவை மையப்படுத்தியது. ஆஷூரா என்ற வார்த்தை 10ஆம் நாள் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். வரலாறு நமக்கு தெரியும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பல்வேறு அடக்குமுறைகளில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு தினமாக இந்த ஆஷூராவுடைய தினம் அமைந்திருக்கிறது. ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய படைகள் செங்கடலை நோக்கி துரத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடுதலையாக்கியதும், வெற்றிக்குரியவர்களாக ஆக்கியதும், ஃபிரௌனுடைய படையை வீழ்த்தியதும், அவர்களை அழித்ததுமான அந்த நிகழ்வு குர்ஆன் கூறக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு, அந்த வெற்றி, அந்த விடுதலை கிடைத்ததற்கான ஒரு நாளாகத்தான் இந்த ஆஷூராவுடைய தினம் அமைந்திருக்கிறது. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து அதனை காணும் பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு இந்த யூதர்களை விட நாம் மிக தகுதியானவர்கள் என்கிற அடிப்படையில் பெருமானார் அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் 2 நோன்புகளை கடைபிடிக்கும்படி சஹாபாக்களுக்கு உத்தரவிட்ட அந்த நிகழ்வு நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற செய்தி. ஆக முஹர்ரம் மாதத்தினுடைய இருபெரும் வரலாறுகளும் நமக்கு உணர்த்தக்கூடிய சுருக்கமான ஒரு செய்தி, இரண்டுமே விடுதலைக்கான வரலாறுகள். எந்த விதத்திலும் யாரும் யாருக்கும் அடிமைப்பட்டு தன் வாழ்வை பாழாக்கிக் கொள்வதை
ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, விரும்பவில்லை என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நம்பிக்கையான ஒரு வரலாறு. பொதுவாக இன்றைக்கு மனத்தளர்ச்சிகள் அதிகம். எல்லோரும் பண ரீதியாக பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை விட மன ரீதியாக பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மன ரீதியாக பலம் படைத்த நபர்களால் பணத்தை எளிதாக பெற்றிட முடியும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். இன்றைக்கு பணம் இருப்பவர்களிடம் கூட மன ரீதியான விஷயங்கள் தான் பலவீனப்பட்டு போயிருக்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மன உளைச்சல்கள், என் எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்கிற தடுமாற்றங்கள், என்னுடைய எதிர்காலத்தை நான் எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ள போகிறேன் என்பதை குறித்த ஒரு அவநம்பிக்கை, இப்படியான சூழல்களை தனி மனிதரில் இருந்து தொடங்கி குடும்பம், சமூகம் என எல்லா நிலைகளிலேயும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் அன்றாடம் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிற ஒரு சூழல் இருக்கிறது. எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால், இனி வரும் காலங்கள் அனைத்தும் மனோரீதியாக யாராவது பயிற்றுவிப்பவர்கள் இருக்கிறார்களா என்று தேடி அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உண்மையில் அது நடந்து கொண்டும் இருக்கிறது. எங்காவது எனக்கு ஆறுதலான ஒரு சில வார்த்தைகள் கிடைத்தால் போதும், வேற எதுவும் வேண்டாம் என்று பெரும் பெரும் அறிஞர் பெருமக்கள் கூட அதற்காக அடைந்து செல்கிற ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், நான் சொல்வது பண ரீதியாக அல்ல, பொருளாதார ரீதியாக அல்ல, வாழ்வியல் ரீதியாக அல்ல, மனோ ரீதியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தருணத்தில் ஒவ்வொரு வருடமும் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூராவுடைய காலகட்டத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் என்றாலும் இந்த கண்ணோட்டத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. என்ன? நம் மனதிற்கு வலிமை தரக்கூடிய ஒரு வரலாறு தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. நம்முடைய மனங்களில் இருக்கிற எல்லா புழுக்கங்களையும் நீக்கி உன்னால் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும், உன்னால் எதையும் சாதிக்க முடியும், உன்னால் உனக்கென ஒரு வரலாற்றை ஏற்படுத்திக் கொள்ள முடியும், உன்னால் உன்னை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல பிறருக்கும் நீ பலனளிக்கக்கூடிய நிலையில் உன்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்கிற மிக பெரும் பிரகடனங்களை பறைசாற்றக்கூடிய ஒரு வரலாறாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இருக்கிறது. அதனால ஆஷூராவுடைய தினம் வந்தால் 2 நோன்புகள் நிச்சயமாக வைப்போம். நாளையும் நாளை மறுநாளும் 9, 10 என்கிற அடிப்படையில் நாம் நோன்பு நோற்பதற்கு தயாராக இருக்கிறோம். உண்மையில் நோன்பு நோற்றல் என்பது சுக்ரினுடைய வெளிப்பாடு. உலகத்திலே ஏதேனும் மாற்றங்கள் இறைவனால் நிகழ்ந்தால் அதற்கு சுக்ரை வெளிப்படுத்த வேண்டும். சுக்ரை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளிலே ஒன்று நோன்பு. பல அமல்களின் மூலமாக அல்லாஹ்விற்கு நாம் நன்றியை வெளிப்படுத்தலாம், அதிலே ஒன்றுதான் நோன்பு. ஆக நோன்பு என்பது சுக்ரை வெளிப்படுத்துவதற்கான அந்த நிலை. அதை பெருமானார் சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அதை நாம் செய்கிறோம். மாறாக அதனை செய்துவிட்டு மட்டும் இந்த காலங்களை கடந்து விடுவது அல்ல நமக்கான பலனை தருவது. மாறாக இந்த வரலாற்றின், இந்த நாளின் பின்னணியில் உள்ள வரலாற்றை அறிந்து அதை நம் வாழ்வியலாக மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை சிந்திப்பதுதான் ஒரு சத்திய விசுவாசிக்கு அர்த்தமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்கான வரலாறு. உலகத்தில் அடிமைத்தனங்கள் என்பது எல்லா காலங்களிலேயும் இருந்திருக்கிறது. அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அக்கிரமக்காரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலே உச்சபட்சமான ஒரு குணத்தை குணம் கொண்டவனாக இருந்தவன் தான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அடிமைத்தனத்துடைய வரலாற்றை பல்வேறு நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். நூற்றாண்டு கணக்கில் அடிமை போக்குவரத்துகள் நடந்துள்ளதாக வரலாறுகள் பதிவு செய்திருக்கின்றன. ஆப்பிரிக்காவினுடைய கடற்கரை ஓரங்களில் கருப்பர்கள் கொண்டு வரப்பட்டு கப்பலிலே ஏற்றுமதி செய்யப்படுகிற நிகழ்வுகள் நூற்றாண்டு கணக்கிலே நடந்திருப்பதாக வரலாறுகள் அடிமைத்தனத்தினுடைய அந்த வரலாற்றை எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் அந்த கடற்கரைகளுக்கு பெயரே அடிமை கடற்கரைகள் என்று பெயர். ஏறத்தாழ ஆங்கிலேய நூலாசிரியர்களுடைய குறிப்பின்படி பிரிட்டன் அடிமைப்படுத்திய அந்த அடிமைகளுடைய எண்ணிக்கை மட்டும் ஒரு நூற்றாண்டில் 1680 இருந்து 1786 வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் ஏறத்தாழ 2 கோடி நபர்களை அவர்கள் அடிமைகளாக ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். பிரிட்டன் மட்டும் என்று சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் அடிமைத்தனம் சார்ந்த வரலாறுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அடிமைகளாக ஏற்றப்படுகிற அவர்கள் அந்த கப்பலிலே ஏற்றப்படும் பொழுது அந்த கப்பல் சிறியதாக இருக்கும், அசுத்தங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆடு மாடுகளைப் போல அவர்கள் அதிலே அடைக்கப்படுவார்கள். அதிலே அவர்களுக்கு உணவு இருக்காது. நோயினால் இறந்து போகிறவர்கள் அந்த பயணத்திலேயே ஏராளமான அடிமைகள் நோயினாலேயே இறந்து போவார்கள் வழியிலேயே.
இப்படியாக அடிமைத்தனத்திற்கென்றே பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு காலகட்டத்திலே தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கிற அந்த காலகட்டத்திலிருந்து பல்வேறு சவால்கள். யாரெல்லாம் ஆண் குழந்தைகளாக பிறக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழித்தொழிப்பதுதான் ஃபிரௌனுடைய இலக்காக இருந்தது. இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஅன் யஸ்ததிஉ தாயிஃபத்தும் மின்ஹும் யுذبحு அப்னாஅஹும். ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய இலக்கு. எந்த ஒரு ஆண் மகனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது தன்னை தவிர என்று நினைத்த ஒரு காலகட்டத்தில் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்க செய்கிறார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதே ஃபிரௌனுடைய கட்டுப்பாட்டில் வளரச் செய்கிறார். பல்வேறு சவால்களை சந்தித்து அவர்களை நபியாக்குகிறார். நபி ஆனதற்கு பின்னால் அதே ஃபிரௌனுடைய அந்த கோட்டைக்குள் நுழைந்து அவனுக்கு நேர் எதிரே நின்று தௌஹீத் என்கிற ஏகத்துவத்தினுடைய முழக்கத்தை பறைசாற்றக்கூடிய மாபெரும் தைரியத்தை நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய விடுதலை அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக கிடைக்கிறது. இந்த விடுதலை என்பது பல்வேறு நெருக்கடிகளை கடந்துதான் அந்த விடுதலை கிடைக்கிறது. பல்வேறு கொடூரங்கள் அவர்களின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அதே நிலை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்திய திருநாட்டில் பல கொடூரங்கள் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அநீதங்களுடைய உச்சகட்டத்தில இருந்துதான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கு கீழ் இருப்பவர்களை வழிநடாத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய இந்திய தேசத்தில் கடந்த பல வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடக்குமுறைகள் இன்றைக்கும் தொடர்கிறது. இப்ப சமீபத்திய செய்தியில ரொம்ப ஹாட் நியூஸாக இருப்பது ஒரு கோயிலுடைய காவலாளி அடித்தே கொல்லப்பட்ட, காவல்துறையினால் அடித்தே கொல்லப்பட்ட அந்த லாக்அப் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த மரணங்கள். அது போன்ற பதிவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அடக்குமுறைகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அடக்குமுறைகள் பல்வேறு வடிவங்களிலே இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கின்றன. கல்வி ரீதியான அடக்குமுறைகள், சட்ட ரீதியான அடக்குமுறைகள். இன்றைக்கு சட்ட ரீதியான அடக்குமுறைகளை சந்திப்பதற்கென்றே ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது முஸ்லிம் சமூகம் தான். பல்வேறு நெருக்கடியான சட்டங்களை பிரயோகப்படுத்தி முஸ்லிம்கள் அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுகிற சூழல்கள், பொய்யான வழக்குகளின் வழியாக பல்லாண்டு காலமாக சிறைவாசங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல்கள், இப்படியாக சட்ட ரீதியான அடக்குமுறைகள், கல்வி ரீதியான அடக்குமுறைகள். இன்றைக்கு கல்விகள் அத்தனையும் காவிமயமாக ஆக்கப்பட்டு அதிலே துவேஷங்கள் புகுத்தப்பட்டு அந்த கல்விகள் அடக்குமுறையை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல்களை இன்றைக்கு ஆட்சியாளர்களிடத்திலே பார்க்கிறோம். சிந்தனை ரீதியான அடக்குமுறைகள், இப்படியாக பல்வேறு ரீதியிலும் உலக அளவில் அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிற ஒரு சூழல்கள் வரலாறு நெடுகிலையும் இருந்திருக்கிறது. இதை சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலையும் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அந்த அடக்குமுறைகளை, அந்த அழிச்சாட்டியங்களை எல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை, ஒரு மிகப்பெரிய சத்தியத்திற்கான ஒரு நிலைநிறுத்துதலை இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபிரௌனுடைய கொடுமைகள் நிறைய நாம் செவியுற்றிருக்கிறோம். வரலாற்றுகளின் வழியாக கடுமையான நெருக்கடிகளுக்கு பின்னால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வென்றெடுக்க முடிந்தது. இப்படியான ஒரு உறுதியான மனப்பான்மை வரலாற்றிலும் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று சிறப்பு பெயர்களிலே ஒன்று உல் அஸ்ம், உறுதிமிக்க நபிமார்களுடைய பட்டியலிலே இடம்பெற்றவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இடத்தை அவர்கள் பிடிப்பதற்கு பின்னால் மிக பெரும் கொடுங்கோலனாக வரலாற்றில் இருந்த ஃபிரௌனை வீழ்த்தி ஃபிரௌனுடைய அந்த பிடியில் இருந்து தன்னை தற்காத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்றை நிகழ்த்துவதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்புகள் காரணமாக இருந்தது என்பதுதான் நாம் இங்கே பெற வேண்டிய பாடமாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு நாம் ஒரு துவண்டு போன நிலையில், அது சமூக ரீதியாக நிலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு தனி மனித வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லா இடங்களிலேயும் துவண்டு போய் நிற்கிற நபர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்பது ஒரு தெம்பு, ஒரு நம்பிக்கை, நம்மாலும் முடியும் என்பதற்கான வழிகாட்டுதல். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதை எந்த கோணத்திலே நாம் பார்க்க வேண்டும்? அவர்களிடத்தில் என்னென்ன பண்புகள் இருந்ததோ அந்த பண்புகளை பற்றி பிடிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த பண்புகளை பற்றி அறிஞர்கள் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி வரைக்கும் எவ்வளவு நெருக்கடியிலையும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த நம்பிக்கையிலே அவர்கள் தடுமாறவில்லை. பொதுவாக இன்றைக்கு தன்னம்பிக்கை என்ற வார்த்தை சொன்னாலே ஒரு உத்வேகம் இருக்கிறது. செல்ஃப் கான்பிடன்ஸ் என்கிற அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினாலே நமக்குள் ஒரு உற்சாகம் இருக்கிறது.
ஆனால் ஈமானிய மக்களை பொறுத்தளவில் வரலாறுகள் நமக்கென்று நிறைய பாடங்களை கொடுக்கிறது. அதிலே ஒன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஒரு மிகப்பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபராக செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இஸ்லாம் என்றாலே தன்னம்பிக்கை தான், ஈமான் என்றாலே தன்னம்பிக்கை தான். ஈமான் என்கிற வார்த்தை அளவிலே இருந்தால் அது எந்த பலனும் தராது. அப்ப நம்மள்கிட்ட எல்லாம் வார்த்தை அளவுல இருக்கிறதா அல்லது வாழ்வியலாக இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். ஈமான் என்கிற அந்த நம்பிக்கை வாழ்வியலாக மாற வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்வியலாக மாற்றி காட்டியவர்கள் நபிமார்கள். அதனுடைய வரிசையிலே மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன் வாழ்வை மிக பெரும் தன்னம்பிக்கைக்கு உரியதாக மாற்றினார்கள். அதனால்தான் கடுமையான நெருக்கடி நேரத்திலேயும் கூட அந்த தன்னம்பிக்கை தளராத ஒரு நிலை இருந்தது. அல்லாஹ் அவர்களை அவ்வாறு பயிற்றுவித்தான். அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்தான். நீங்கள் அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. நம்பிக்கையிலே சிறிதும் உங்களுக்கு குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது. உறுதியான மனப்பான்மையோடு இருங்கள். இன்றைக்கு தன்னம்பிக்கையை தகர்க்கக்கூடிய விஷயங்களிலே மிக முக்கியமாக உள்ளது பயம். அந்த பயத்தை அல்லாஹ்தாலா போற்றிக் கொண்டே இருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல்வேறு கட்டங்களிலேயும் இன்றைக்கு நாம தடுமாறி போறதுக்கு என்ன காரணம்? பயம். பல விஷயங்களை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், நம்முடைய வாழ்வாதாரத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எல்லா இடங்களிலேயும் பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அதுல ரொம்ப அதிகமா இருக்கிறது ஆட்சியாளர்கள், இன்றைக்கு இருக்கிற காலச்சூழல்கள், இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியான காலகட்டங்கள், இவற்றையெல்லாம் குறித்த ஒரு பயம். அந்த பயத்தை நீக்கி நம்பிக்கையான ஒரு நிலைப்பாட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள் விதைத்த ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் தஆலா பல கட்டங்களிலேயும் கொடுத்தான். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் இவ்வாறு சொல்வான். சூரத் தாஹாவை நாம் எடுத்து வாசித்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் பயிற்றுவித்தான், எப்படியெல்லாம் தயார்படுத்தினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சூரத் தாஹாவிலே அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் இவ்வாறு சொல்வான். ஹுத்ஹா வலா தஹஃப் சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அசாவை அற்புதமாக கொடுத்திருந்தார். அந்த அசாவை கீழே போடுகிறார்கள். போட்டவுடன் அது என்னவாக மாறுகிறது? பாம்பாக மாறுகிறது. பாம்பாக மாறி அந்த அற்புதத்தை திரும்ப கையில் எடுப்பதற்கு பயப்படுகிறார்கள் செய்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை வலா ஹுத்ஹா, அதை நீங்கள் பலமாக பிடியுங்கள். வலா தஹஃப், நீங்கள் பயப்பட வேண்டாம். சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, அதனை நீங்கள் பலத்தோடு பிடித்தால் அது திரும்பவும் உங்கள் கரத்தில் அது தடியாக மாறி வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதுல பாடம் இருக்கிறது. இன்றைக்கு எதையெல்லாம் பார்த்து நாம் பயந்து நிற்கிறோமோ, நம்முடைய கரங்களில் இருக்கிற அந்த வலிமையை புரியாமல் நாம் அதை பார்த்து பயந்து நிற்கிறோம். அதை வலுவாக பிடிக்க வேண்டும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்தது போல அல்லாஹ் அவர்களை எவ்வாறு பிடிக்க சொன்னானோ அப்படி நாம் பிடிக்கும் பொழுது அந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். நிறைய சாதிப்பதற்கான வழிகள் கிடைக்கிறது. ஆக பயத்திலிருந்து ஒரு விடுதலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவது தருணம், அங்கேயும் அவர்களுக்கு பயம். என்ன? நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் சென்று நீங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும், ஏகத்துவத்தை பற்றி சொல்ல வேண்டும், அவனுக்கு முன்னால் என்று சத்தியத்தை உரத்து முழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னனா நஃபாஃபு அன் யஃப்ருத அலைனா அவ் அன் யத்கா, நாங்கள் இருவரும் அஞ்சுகிறோம். யார் சொன்ன வார்த்தை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்ன வார்த்தை இன்னனா நஃபாஃபு அன் யஃப்ருத அலைனா, அவன் எங்களின் மீது வரம்பு மீறி விடுவானோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். அவ் அன் யத்கா, வரம்பு மீறி எங்களிடத்தில் ஏதேனும் அவனுடைய அந்த அழிச்சாட்டியங்களை பிரயோகப்படுத்தி விடுவானோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை லா தஹாஃபா, நீங்கள் இருவரும் அஞ்சக்கூடாது. இன்னனி மஅகுமா, உங்கள் இருவரோடும் நான் இருக்கிறேன். அஸ்மஉ வ அரா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நான் செவியுறுகிறேன், நான் காணுகிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த அச்சம் இருக்கக்கூடாது. இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் பயிற்றுவிக்கிறான். மூன்றாவது ஒரு கட்டத்தையும் சூரத் தாஹாவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு முன்னால் அந்த சூனியக்காரர்களோடு சேர்ந்து நின்று அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை வெளிக்காட்ட வேண்டும், தான் நபி என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்த போது கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நின்ற சூனியக்காரர்கள் தங்களுடைய அற்புதத்தை வெளிக்காட்டும் விதமாக தங்களிடத்தில் இருந்த கயிர்களை எல்லாம் கீழே போடுகிறார்கள். அது நெளிந்து திரியக்கூடிய பாம்புகளாக மாறுகின்றன. அப்பொழுது அதனை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம்.
இனி நமக்கு என்ன நடக்க போகிறது என்று. அப்பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, லா தஹப் இன்னக அன்தல் அலா, உங்களுக்கு நேர் எதிரே நின்று கொண்டு தங்களுடைய சூனியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் உங்களை அச்சுறுத்தக்கூடிய நிலைகள் வந்தாலும் நீங்கள் அதை காணும் போது ஏதோ ஆச்சரியத்தோடு ஏதோ நடப்பது போல உங்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படலாம். இருந்தாலும் இங்கே நீங்கள் தடுமாறக்கூடாது. லா தஹப் இன்னக அன்தல் அலா, நீங்கள் தான் உயர்வானவர்கள், நீங்கள் தான் இங்கே இருக்கிற அத்தனை பேரை விடவும் உயர்வான நிலையில் இருப்பவர்கள். லா தஹப், நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னக அன்தல் அலா, நீங்கள் தான் உயர்வானவர்கள் என்ற வார்த்தையை சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை கீழே போட்டார்கள். அது மிக பெரும் பாம்பாக மாறியது. மற்ற சிறிய பாம்புகளை எல்லாம் விழுங்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டது. அதற்கு பின்னால் அந்த சூனியக்காரர்கள் முழுமையாக ஈமான் ஏற்ற வரலாறுகளை எல்லாம் குர்ஆன் பதிவு செய்கிறது. எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு கட்டத்திலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நம்பிக்கையூட்டி அந்த நம்பிக்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து நீக்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமோ நம்முடைய வாழ்வியலில் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எந்த ஒரு சூழல்கள் வந்தாலும் ஒரு நெருக்கடி நிலையை காணும் பொழுது மனம் துவண்டு போகக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு ஈமானிய மக்களுக்கு சரியானதல்ல, சத்திய விசுவாசிகளுக்கு சரியானதல்ல. ஈமான் கொண்டவர்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் நம்பிக்கையோடு செயல்படுவார்கள். முதலில் அந்த நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும். அதற்கான முன்னுதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட படைக்கலங்களை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் பிறக்க வேண்டும். அதனால்தான் குர்ஆன் இப்படி சொல்லும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட சத்திய விசுவாசிகளே, இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புது, நீங்கள் எதிரி படைகளை காணும் பொழுது நீங்கள் உறுதியோடு இருங்கள். வஸ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எங்கே உறுதியான நம்பிக்கையும் தன்மையும் இருக்கிறதோ அங்கே வெற்றி கிடைக்கும் என்பதற்கான வரலாறாக சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உறுதியான நம்பிக்கை வேண்டும். எவ்வளவு நெருக்கடிகளும் ரோம பேரரசுக்கு எதிராக நடைபெற்ற அந்த போரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அவர்களும் அந்த போர்க்களத்திலே பங்கேற்கிறார்கள். ரோம பேரரசுடைய அந்த மிக பெரும் ஆட்சியாளன் முஸ்லிம்களுடைய அந்த உறுதியான நிலையை காணுகிறார். எப்படி இவர்களால் உறுதியாக நிற்க முடிகிறது? எந்த படைபலங்களும் இல்லாமல், எந்த விதமான போர் தடவாளங்களும் இல்லாமல் இவர்களால் உறுதியான அந்த நிலைப்பாட்டை எப்படி வெளிக்காட்ட முடிகிறது என்று ஆச்சரியப்படுகிறான். ஆச்சரியப்பட்டு போய் கடைசியில் கைதியாக பிடிக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்தி, உனக்கு நான் என்ன வேண்டுமானாலும் தருகிறேன், என்ன சுகபோகங்களை வேண்டுமானாலும் தருகிறேன், நீ எதை கேட்டாலும் அதை நீ அனுபவித்துக் கொள்ளலாம். ஒன்றே ஒன்று, நீ இந்த கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும், நபியை பின்பற்றுவதை விட்டுவிட வேண்டும். அவ்வளவுதான் உன்னிடத்திலே நான் வைக்கக்கூடிய நிபந்தனையாக இருக்கிறது. இதற்கு நீ சரி என்றால் உன்னை நான் எதுவும் செய்ய போவதில்லை என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நிச்சயமாக அது ஒருபோதும் நடக்காது. நீ என்ன தலைகீழாக உன்னுடைய சக்தியை பிரயோகப்படுத்தி எனக்கு நெருக்கடிகளை கொடுத்தாலும் அது ஒருபோதும் நடக்கவே செய்யாது. நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு கோபத்தினால் கடுமையான சித்திரவதைகளை செய்து மிக பெரும் வேதனைகளை கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. இதனை பார்த்த அந்த கிறிஸ்துவ மன்னன் நினைக்கிறான், ஏதோ சற்று மனம் மாறியது போல தோன்றுகிறது, மறுபடியும் விசாரிக்கலாம். இப்பொழுது உன் நிலைப்பாடு என்ன? நான் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறாயா? நான் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகளுக்கு நீ தயாரா? அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுதும் நீ என்னை தவறாகவே கணக்கு போட்டிருக்கிறாய். அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது நான் அழுதது, கண்ணீர் விட்டது என்னவோ உன்னுடைய அந்த நெருக்கடிகளுக்கு பயந்தோ அல்லது அந்த கடுமையான வேதனைகளுக்கு பயந்தோ அல்ல, மாறாக நான் இப்பொழுது இந்த கண்ணீருக்கான காரணம் என்னவென்றால் அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார். இந்த சத்திய பாதையில் அசத்தியங்களுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த களத்தில் எனக்கென்று அர்ப்பணிப்பதற்கான ஒரே ஒரு உயிர் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பல உயிர்களாக கிடைத்திருந்தால் எவ்வளவு பாக்கியமாக இருந்திருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்க வேண்டுமே என்ற நிலையில், எந்த உணர்வில் தான் நான் என்னுடைய அழுகை வெளிப்படுத்துகிறேன் என்பதை கேள்விப்பட்டு இயலாமையினுடைய உச்சத்திற்கு சென்ற ஒரு நிகழ்வுகளை எல்லாம் பேரரசுகளுடைய வரலாற்றுகளிலே நாம் பார்க்கிறோம் என்றால் உண்மையில் அந்த சஹாபாக்களுடைய உறுதித்தன்மை, அவர்கள் வைத்திருந்த அழுத்தமான நம்பிக்கை தான் அவர்களை இவ்வளவு
தூரம் செயல்பட வைத்திருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கும் சத்தியத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் யாரெல்லாம் உறுதித்தன்மையோடு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்பிக்கையோடும் உத்வேகத்தோடும் அவர்கள் என்ன வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், சிறைவாசங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், பல்வேறு தங்களுடைய வாழ்வியல்களை இழந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வெகுமதிகள் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்ற அடிப்படையில். எனவே அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலேயும் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதிலிருந்து தொடங்கி நம் வாழ்வியலுடைய அத்தனை விஷயங்களிலேயும் நாம் ஒரு நம்பிக்கையான நிலைக்கு வர வேண்டியது இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு வர வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வினுடைய தூதர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு நாம் முனைந்து வர வேண்டும். அதற்கான ஒரு அற்புதமான வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஆஷூராவுடைய தினத்திலே நாம் நோன்பு நோற்பதை எல்லாம் கடந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், நம்முடைய லைஃப்லேயே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்போ 10ஆம் நாள் என்று வருகிறது, நாளைய தினம் நாம் நோன்பு நோக்கிறோம் என்றால் நம்ம லைஃப் குறித்து ஒரு மீளாய்வு நம்ம செய்யணும். நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், என் மனோநிலை என்ன, என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய தரம் எப்படி இருக்கிறது, நான் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் என்னுடைய பயன்பாடு எப்படி எல்லாம் இருக்கிறது, என் வாழ்வு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்கிற மீளாய்வை எடுத்துக்கொண்டு ஒரு நம்பிக்கையான வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, ஒரு புதிய வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் ஆஷூரா உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. வெறுமனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, அதை தொடர்ந்து ஒரு நோன்பு என்பதல்ல. இது ஒரு மிகப்பெரிய நம் வாழ்வையே ஒரு புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடிய, ஜத்திது ஈமானக்கும் என்று பெருமானார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இணங்க நம் ஈமானை புதுப்பித்து ஒரு புதிய வாழ்வை நோக்கி நாம் நம்மை செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான பாடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றில், ஆஷூராவுடைய வரலாற்றில் இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே முதல் விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பல்வேறு வெற்றிகளுக்கு பின்னால் அடிப்படையாக இருந்தது அவர்களுடைய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதுவும் இறை ஈமானை அடிப்படையாக கொண்ட அந்த தன்னம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது, என்ன நம்மிடத்திலே நம்பிக்கை இருந்தாலும் இறை ஆதரவு மிக முக்கியமானது. அதோடு சேர்ந்து இறை ஆதரவும் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருக்கடியான நேரங்களிலே எல்லாம் அவர்கள் ஆதரவாக கொண்டது அல்லாஹ்வினுடைய ஆதரவை மட்டும். இன்னைக்கு நாமோ நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே தடுமாறியும் துவண்டும் போய்விடுவதற்கு என்ன காரணம்? யார் யாரையோ ஆதரவு வைக்கிறோம். அண்ணன் நமக்கு உதவுவார், தம்பி உதவுவார், நண்பர் உதவுவார், இவர்கிட்ட போனா வேலை நடக்கும், அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு. முதல் ஆதரவு இதுதான். இந்த ஆதரவுகளை எல்லாம் நாம் இழந்ததற்கு பின்னால் அல்லது இதன் மூலமாக எதுவும் நடக்காது என்ற நிலைக்கு பின்னால் தான் அல்லாஹ்வினுடைய ஆதரவை நோக்கி நாம் போகிறோம். இஸ்லாம் சொல்வது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சொல்வது, நெருக்கடி காலகட்டங்களை நீங்கள் சந்திக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வின் ஆதரவை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம். அல்லாஹ்வின் ஆதரவில் நீங்கள் உறுதியாக இருங்கள். செங்கடல் தென்பட்ட போதும் கூட எல்லோரிடத்திலையும் தடுமாற்றம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களாக இருந்த அத்தனை பேரும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை என்பது வரலாறு. உறுதியான நம்பிக்கை இருந்தது. இறைவன் இங்கே ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார், என்னவோ ஒன்று நடக்க போகிறது. ஆனால் என்ன நடக்கும் என்று தெரியாது, உறுதியாக நடந்தே தீரும். இந்த இறை ஆதரவு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே 100% அல்ல, 200%, 300% இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு கண்கூடாக நடந்தது. உலகத்திலே எங்கும் நடக்காத ஒரு அதிசயம் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் நிகழ்ந்தது. கடல் வழிவிட்ட வரலாறு எங்கேயாவது உண்டா? இனி எங்கேயாவது நடக்குமா? அதுவும் மிக அற்புதமான மலைகளை போன்று அவைகள் உயர்ந்து நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் வழிகாட்டியது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் அங்கே அவர்களுடைய அழுத்தமான இறை ஆதரவு. செங்கடலுக்கு நெருக்கமாக சென்ற போதும் கூட அந்த இறை ஆதரவை அவர்கள் கைவிடவே இல்லை. ஒரு எட்டு எடுத்து வைத்தால் நாம் நீரில் தான் கால் எடுத்து வைக்க வேண்டும் என்கிற எல்லை வரைக்கும் சென்ற போதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை இருந்தது, இங்கே இறை ஆதரவு நிச்சயமாக நமக்கு நடந்தே தீரும் என்று. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது மிக மிக ஒரு ஈமானிய பலத்தை, அல்லாஹ்வுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு ஊட்டச்சத்து. அது அந்த வார்த்தை, இன்னமஅய ரப்பி சயஹ்தீன், இன்னமஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், சயஹ்தீன், அவன் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டியே தீர்வான், வெகு விரைவில் வழிகாட்டியே தீர்வான். இந்த நம்பிக்கை தான் அங்கே பல பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது வரலாறு.
இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். என்றைக்காவது அப்படி யோசித்து இருக்கிறோமா? இந்த நம்பிக்கை எங்கே இல்லையோ, அதாவது தன்னம்பிக்கையை நம்பி மட்டும் இன்றைக்கு ஒரு சமூகம் வாழ்கிறது. ஈமான் இல்லாத போது அங்கே வேலை செய்யாது. இறைவனுடைய அந்த ஏற்பாட்டில் தான் எல்லாம் நடக்கிறது. இப்ப சமீபத்தில் கூட நிதன்யா என்ற ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்ட அந்த நிகழ்வு மிக பிரபல்யமாக பேசப்படுகிறது. பல இடங்களில் செய்தியாக பரிமாறப்படுகிறது. அந்த பிள்ளை அந்த வாய்ஸ்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன, நான் அந்த அளவிற்கெல்லாம் தைரியமான பிள்ளை கிடையாது அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்மை உழுக்குகிறது. ஆனால் சத்திய விசுவாசியை பொறுத்தளவில் இந்த ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு தைரியத்தை கொடுப்பதற்கென்று ரப்ப இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். ஒரு நிர்கதியான நிலையில், இது இனிமேல் முகாந்திரமே கிடையாது என்ற நிலையில் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒருவன் நினைத்து விட்டால் அவனுக்கு ஏற்படுகிற அந்த நம்பிக்கையும் அவனுடைய உள்ளத்தில் பிறக்கிற அந்த உணர்வுகளும் அந்த ஒரு நினைவில் போதுமானது. அந்த ஒரு வார்த்தையில் போதும், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எப்படியாவது எனக்கு வழிகாட்டுவான். நான் தவறு இருக்கிறேன், நான் தவறு செய்திருக்கிறேன், நானே தான் எடுத்துக்கொண்ட நெருக்கடிகள் இது, நான் வழி தவறி போனவன் தான். இருந்தாலும் என் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. தற்கொலை ஏன் இஸ்லாம் தடை செய்கிறது என்றால் அது சரியானதல்ல, ஒரு நம்பிக்கையானனுக்கு அழகல்ல. அவர்கள் நாளை மறுமையிலே வேதனை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் இஸ்லாத்தினுடைய நியமங்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. நீங்கள் நம்பிக்கையை இழந்தால் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அல்லாஹ் எதற்கும் சக்தியற்றவன் என்று மறைமுகமாக கருதுகிறீர்கள். இறை ஆதரவு என்று ஒன்று இருக்கிறது. அதனை நீங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டால் நீங்கள் எவ்வளவு நெருக்கடிகளையும் உங்களால் கடந்து வர முடியும் என்பதற்கான ஒரு அற்புதமான பறைசாற்றுதலாக சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருந்தது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் அது தொழிலாக இருக்கலாம், இன்ன பிற ஈமானிய செயல்பாடுகளாக இருக்கலாம், ஒரு தனிநபருடைய குணங்களாக இருக்கலாம், குடும்பத்தோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய நிலைகளாக இருக்கலாம், சமூகத்திற்காக நாம் உழைக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளாக இருக்கலாம். எல்லா நிலைகளிலேயும் ஒரு நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். முதலாவது. இரண்டாவது, இறை ஆதரவு வைத்தால் பல்வேறு மாற்றங்கள், எவ்வளவு பெரிய செயல் திட்டங்களாக இருந்தாலும் அதிலே மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் என்பதற்கு நாமும் பல பலன்களை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இருக்கிறது. அப்ப அதை நம்ம எடுத்து நடப்பதுதான் நம்முடைய கடமை. அப்ப முதலாவது நம்பிக்கை வேண்டும், இரண்டாவது இறை ஆதரவு, மூன்றாவது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் இந்த மனோநிலையில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுவும் நம்ம மேல உள்ள கடமை. நம்மை சுற்றி உள்ளவர்கள் பலவீனப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். நமக்கு நிறைய அறிவு இருக்கிறது, நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. ஆனால் அந்த நாலேஜை கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பயிற்றுவிக்க முடியாத சூழல்கள் இருக்கிறது. அதுல கவனம் செலுத்துறதும் இல்லை. நம்மள்ட்ட நம்பிக்கை இருக்கு, நாம நிறைய செயல்படுறோம், நம்ம பிள்ளை பலவீனமா இருக்கு, நமக்கு அல்லாஹ் கொடுத்த வாரிசுகள் பலவீனமாக இருக்கிறார்கள், நம்முடைய மனைவி பலவீனமானவராக இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தார்கள் பலவீனப்பட்டு போய் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தேற்றிக் கொண்டு வர வேண்டிய கடமையும் சத்திய விசுவாசிகளுக்கு இருக்கிறது. இந்த செய்தியையும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த புதிய ஆண்டிலே நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நானும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியலை எடுத்து நடப்பதோடு சேர்த்து என்னை சார்ந்தவர்களையும் உருவாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த உருவாக்குதல் இன்றைக்கு சமூகத்திற்கு தேவை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இன்னக குலாமுன் முஅல்லிமுன், நீ சிறுவன் தான் என்றாலும் உனக்கு கல்வி ஞானம் இருக்கிறது என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் கல்வி ஞானத்தை பெற்றார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமிர் ஆலி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இசை கருவிகளில் ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? நல்ல குரல் வளம் உங்களிடத்தில் இருக்கிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல் மிக அற்புதமாக இருக்கும். பெருமானார் அவரை ஊக்குவிக்கிறார்கள். ஒரு நபித்தோழரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லத்தை, உம்மிடம் 2 நல்ல குணங்கள் இருக்கிறது. அல் ஹில்மு வல் அனாத், சகிப்புத்தன்மையும் அதே போல நிதானத்தோடு செயல்படக்கூடிய தன்மையும் உம்மிடத்திலே இருக்கிறது, நீங்கள் நிறைய சாதிக்கலாம். பெருமானார் ஊக்குவித்தார்கள். அதே போல ஒரு பெண்மணி தனக்கு காக்காய் வலிப்பு நோய் இருக்கிறது என்று சொல்லி பெருமானாரிடத்தில் முறையிட்ட பொழுது, இதனை நீங்கள் பொறுத்துக் கொள்வதற்கான அந்த தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது, பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று நம்பிக்கையூட்டினார்கள். அதனை எதிர்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இப்படியாக பலவீனங்கள் இருக்கக்கூடிய எல்லா சூழல்களையும் பலமாக மாற்றி
அதனை நல்ல ஒரு பாசிட்டிவான நிலைக்கு கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பயிற்றுவித்தார்கள். அதன் மூலமாக பல நபர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, மார்க்கத்திற்காகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய நிலை சஹாபாக்களிடத்தில் உருவானது என்பதை பார்க்கும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் தன்னை சுற்றியுள்ள நபர்களை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அவர்களை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறையினுடைய உருவாக்கம் என்பது மிக முக்கியமானது. அது பெற்றோர்களாக, சமூகத்தினுடைய தலைவர்களாக, ஆசிரியர்களாக எல்லோருடைய கடமையாகவும் அது இருக்கிறது. அன்பானவர்களே, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பது இப்படிப்பட்ட எல்லா விஷயத்திற்குமான ஒரு வழிகாட்டுதலாக, முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடும் இறை ஆதரவோடும் அடுத்தவர்களையும் இதே சிந்தனையோடும் உருவாக்கக்கூடிய அந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ளும் பொழுது இந்த ஆஷூராவுடைய தினத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள் என்பது வெறுமனே செவிகளுக்கு நன்றாக இருந்தது என்பதை தாண்டி அந்த செவிகளின் வழியாக நம்முடைய அறிவிற்கு நல்ல ஊட்டமாகவும் நம்முடைய மனதிற்கு தெம்பையும் கொடுத்து அது நம்முடைய வாழ்விலேயும் பல மாற்றங்களை, வரலாறுகளை உருவாக்குவதற்கான வழியை ஏற்படுத்தும். மாறாக ஒரு வரலாறாக கடந்து சென்று விட்டால் அது சின்ன சின்ன சுவாரஸ்யங்களோடு அது முடிந்து போய்விடும் என்பதை மட்டும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறு என்பது, ஆஷூராவுடைய தினத்திலே நாம் நினைவு கூறக்கூடிய இந்த வரலாறு என்பது விடுதலைக்கான வரலாறு, சாதனைக்கான வரலாறு, பல்வேறு எதிர்காலத்திற்கான வரலாறு என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதன் அடிப்படையில் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய அத்தனை பாடங்களையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பண்புகளையும் எடுத்து நம் தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலையும் பல்வேறு பங்களிப்புகளை பயனுள்ளதாக நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா நற்பாக்கியங்களையும் இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.